ஹலோ வணக்கம். வெல்கம் டு நெல்லை ஆச்சி சமையல். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தியோட 3வது ரெசிபி பார்க்க போகிறோம். நெய்யப்பம். இது நல்லா எல்லாத்துக்கும் பிடிக்கும், எல்லோரும் பண்ணுறதான். நானும் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அப்பம் பண்ண போகிறோம். அப்பத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துருவோம். இப்போ ஒரு கப்பில் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு இதில் 3/4 கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கோம். 2 பழம் எடுத்திருக்கோம். ஏலக்காய், தேங்காய் திருவல் இப்படிலாம் எடுத்திருக்கோம். இதை நான் பச்சரிசியை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அரைக்கணும். நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பச்சரிசி, தேங்காய், நாட்டு சக்கரை, ஏலக்காய், பழம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை அரைச்சி ஒரு 3 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சா நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக வரும். இதை அரைச்சி 2 மணி நேரம் ஆச்சு பாருங்கள். இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம சட்டியில் ஊற்றுவோம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிட்டோம். ஸ்டவ் பற்ற வச்சு சிம்மில் வச்சுட்டு காஞ்சிடுச்சு சட்டி. இதில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம். நெய் ஊற்றி சுட்டோம்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் கிடைக்கும். எண்ணெய் ஊற்றியும் சுடலாம், நெய் ஊற்றியும் சுடலாம். இப்போ வாங்க ஊற்றுவோம் ஒன்றா. பாருங்கள், ஊற்றிட்டோம். கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போடலாம். இப்போ ஊற்றிருக்கோம் பாருங்கள். வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துட்டுனா திருப்பிடலாம். ஒன்று திருப்பி பார்த்துட்டா வெந்துனா தெரியும். வெந்துட்டு இப்போ பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. திருப்பி வேக வைக்கணும். ஏன்னா பின்னாலே வெள்ளையாக இருக்கக்கூடாதுல்ல. அதனால் திருப்பி வேக வச்சுட்டு வந்ததும் அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், 2 சைடும் வெந்துட்டு சிம்மிலே வச்சு வேக வைங்க. தீயை கூட்டி வச்சா கருகிரும். சிம்மிலே வச்சு வேக வச்சுட்டு இதை பாருங்கள் வெந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ அப்படியே நம்ம எடுத்து தட்டில் வைக்க போகிறோம். நல்லா வந்துருச்சு. இந்த பாருங்கள், சூடாக இருக்குது. நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இந்த பாருங்கள், பிச்சு காட்டுறேன். சுடுது. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், புட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது. இது பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.